கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீர் அவர்களுக்கு முன்பாக கானானியரை தாழ்த்தினீர். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாய் வனாந்தரங்களிலே ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். அங்கே அவர்களை பராமரித்தும் வந்தார். தேவைகளையெல்லாம் சந்தித்து வந்தார். அவர்கள் எல்லாருக்கும் கால்நடையாய் நடந்து சென்றாலும் கால்கள் வீங்கவும் இல்லை, வஸ்திரங்கள் பழைமையாய் போனதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் அருகில் உள்ள நாடுகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் எல்லை எல்லையாக பங்கு போட்டு கொடுத்தார். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் இஸ்ரவேலருக்கு கொடுத்தார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி அவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கின்படி அவர்களை அழைத்து வந்தார். ஆண்டவர் சொன்னதின்படியே அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் உட்பிரவேசித்தார்கள், தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் குடிகளை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று லேவியர் இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூறினார்கள். ஆண்டவர் நான் தான் என்று சொல்லுகிற அனைவரையும் தாழ்த்துகிறார். வனாந்தரங்களிலே நடந்து நடந்து மற்றவர்கள் பார்வைக்கு அற்பமாய் தெரிகிற இஸ்ரவேல் ஜனங்களை உயர்த்துகிறார். ஆகவே நாம் நம்மை தாழ்த்துவோமாக, அப்பொழுது நாம் உயர்த்தப்படுவோம் என்று லேவியர்கள் கூறினார்கள். இப்படித்தான் சகோதரர்கள் இருவர் இருந்தனர். இருவரையும் ஒரே தாய் தகப்பன் பெற்றிருந்தாலும் ஒருவன் எப்பொழுதும் நான் தான் என்று எந்த காரியத்தையும் கூறுவான். மூத்தவன் எப்பொழுதும் தம்பியை விட நான் தான் பெரியவன், எனக்குத்தான் எல்லா காரியத்திலும் முதலிடம் கிடைக்க வேண்டும், நான் சொன்னபடிதான் இந்த வீட்டில் எல்லாம் நடக்க வேண்டும் என்று கூறுவான். தாயும் தகப்பனும் அவன் சொன்னதே சரி என்று கூறி கூறி எல்லாவற்றையும் அண்ணனுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தம்பிக்கு கொடுத்து விட்டனர். கடைசியாக பெற்றோர் மரித்தபோது பெற்றோருக்கு நிலமும் இல்லை, பணமும் இல்லை. எல்லோரும் செத்து கிடக்கிற அப்பாவை பார்த்துவிட்டு வீட்டுக்கு செல்லுங்கள் என்று கூறிவிட்டான் தம்பி. தம்பி குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்துவிட்டு வெறுமையான மனதோடு எல்லாரும் வந்தனர். குடும்பம் மிகவும் கர்வமாகவும் பெருமையாகவும் எல்லா வசதியும் எனக்கு இருக்கிறது என்று அலட்டி கொள்ளுவார்கள். அந்த தலைமுறை வயதாகிவிட்டது. இப்பொழுது அடுத்த தலைமுறையை பார்த்தால் தம்பி குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் குடும்பங்கள் எல்லாம் அண்ணன் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை விட தாழ்வானவர்களாகவும் ஆசீர்வாத குறைச்சல் உள்ளவர்களாகவும் காணப்பட்டனர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நம்மில் யாராவது பெருமையோடு நான் தான் என்று பாசான் ராஜா எமோரியரின் ராஜாவைப் போல இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இப்போது இருக்கின்ற செழிப்பை பார்த்து நானும் என் குடும்பமும் என்னாலும் இப்படித்தான் இருப்போம் என்று நினையாமல் தலைமுறை தலைமுறையாக செழித்திருப்பது அவர் கையில் இருக்கிறது என்று நம்மை நாமே தாழ்த்துகிற போது நம்மை உயர்த்துகிற தேவனானவர் கானானியரை இஸ்ரவேலுக்கு முன்பாக ஆண்டவர் தாழ்த்துறதற்கு முன்னர் கானானியர் தாங்களே ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். அப்படி நாமும் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று தாழ்மைப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை உமக்கு முன்பாக தாழ்த்தி உயர்வாரை ஆசீர்வாதத்தை கானானை சுதந்திரித்து கொள்ள அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.